ஏன் மாறா உன் பொண்டாட்டி எதுவும் ஃபோன் பண்ணாலா? நேற்று பேசினாமா, சொன்னா தேர்தல் வருதுல்ல, அதனால சொத்தெல்லாம் விற்று காசெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் தான் பிரச்சனையாயிரும், அதனால இப்போ விற்கலன்னு மட்டும் சொன்னான். மீதி அப்புறம் என்ன ஏதுன்னு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன்னா பண்ணலை பத்துக்க. அப்படியா? அதான் விக்கலையே, அப்புறம் எனக்கு அங்க கடந்துட்டு கிடக்கா? கிளம்பி வர வேண்டியதானே இங்க? இதுதான் சாக்கணும் பொண்டாட்டி போய் உட்காந்துட்டா போல. ஒரு வயசானவ கிடப்பால எப்படி வேலைலாம் செஞ்சுட்டு கிடப்பான்னு இல்லை அவளுக்கு. சிலிண்டர் வேலை காலி ஆயிட்டு இங்கே அடுப்பில் உட்காந்து நான் சமையல் செஞ்சுட்டு கிடக்கேன். சிலிண்டர் காலியானதும் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டியோ? இல்லைம்மா, அதெல்லாம் நாங்கள் பேசலை. ஆமா, அதெல்லாம் சொல்லிவிடாத. அப்புறம் இதுதான் சாக்குன்னு இந்த பக்கம் வந்துவிட மாட்டா பத்துக்க. என் பொண்டாட்டிலாம் அப்படி நினைக்க மாட்டாமா, அவளெல்லாம் நீ அப்படி நினைக்காத. நீ உன் மவளை மாதிரி நினச்சிக்காத. உன் மவ நிற்காம ஓடிட்டால, சிலிண்டர் இல்லைன்னு அடுப்பில் எங்கடா நம்ம சமைக்கணுமோ வந்து அதை மாதிரி நினச்சிக்காத என் பொண்டாட்டிய. ஆமா, என் மவளை இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராத. எதுக்கு எடுத்தாலும் உடனே என் மவளை இழுக்க வேண்டியது. கெட்டி கொடுத்த பிள்ளை, அடுத்த வீட்டு பிள்ளை, இங்க வந்து சமையலா செஞ்சுட்டு இருக்கோம் அடுப்புல கடந்து. நீ பேசுற கடமைக்காரி உன் பொண்டாட்டி, அவதான் இருந்து செய்யணும். சரி சரி, இருந்ததெல்லாம் போதும். அதான் விற்கலன்னு ஆயிட்டு இல்ல, அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ண போறாள்வ? கிளம்பி வர சொல்லி இன்னைக்கு போனை போட்டு. இவளை நம்ப முடியாது. ஒருவேளை அக்கா கறி வீட்டுல தான் இருப்பாளோ, ஊருக்கு போவாம போய் சொல்லிட்டு திரிகிறாள்னு நினைக்கேன். எதுக்கும் அவ அக்கா வீட்டுக்கு போய் பாத்துருவோம். மாறா, எனக்கு மீனுவை பார்க்கும் போல கொஞ்சம் ஆசையா இருக்கு பத்துக்க. அவ அக்கா வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? நான் ஃபோன் போட்டு கேட்டுட்டு கூட்டிட்டு போறேம்மா உன்னை. போனெல்லாம் எதுக்குல போட்டு கேட்டுட்டு கிடக்கா? என்ன வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கிடக்கும்ல, எல்லாம் வீட்டுல தான் கிடப்பாள்வ. போவோம். ஏம்மா எம்மோய், என்னல வரும்போது யாழை விட்டுட்டு வரா? என் மாமனார் மாமியார்லாம் சாப்பிட்டாவளமா, எல்லாம் செஞ்சு கொடுத்தியா? ஆமா ஆமா, எல்லாம் அடுப்புல உட்காந்து எல்லாம் நல்லா செஞ்சு போட்டாச்சு. சரி சரி, எப்ப ரெண்டு பேரும் போறாவலாம்? ஏம்மா சுஷ்மா வந்தவனை தான் பார்த்துட்டு தான் போவேங்க அவம்மா. அவையிலால போனா அங்கே நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு தேவை. அதான் இன்னைக்கு சுஷ்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்புன்னு சொல்லணும்னு இருக்கேன். அவ வர வரைக்கும் இவள உட்காந்து நான் கவனிச்சிட்டு இருக்கணுமா? நைட்டு பால் குடிச்சாலும் மாமனாரும் மாமியாரும் தூங்குவாங்களாம். அடுப்புல உட்காந்து நேற்று நைட்டு பால் கச்சி கொடுத்துருக்கு. என் வாழ்க்கையில இது மாதிரி நான் யாருக்கும் வேலை செஞ்சு கொடுத்தது இல்ல. இது என்னது, இது தலைவேதனையா இருக்கு. சீக்கிரம் போக சொல்லு கிளம்பி. நீ சொல்றியா இல்ல நானே சொல்லிடட்டா? வீட்டு விட்டு போக சொல்லி மோவ வந்தோடனே தகவல் கொடுக்குறோம், வந்து பாருங்கன்னு சொல்லு. நான் சத்தமா பேசாதம்மா, காதுல கேட்டுற போகுது. ஆமா, பக்கத்துல இருந்து பேசினாலே உன் மாமனார் மாமியார் காது கேட்க மாட்டேங்குது. இதுல நான் இங்க பேசுறது வேற கேட்டுற போகுது போல. ஒருவேளை அவியலுக்கும் சிலிண்டர் இல்லாம இருக்குமோ, அதனாலதான் வந்துட்டு இப்படி உட்காந்து கிடக்காவளோ ரெண்டு பேரும். அதான் நினைக்கேன். சிலிண்டர் காலி ஆயிட்டு அதான் வந்தோன்னு எப்படி சொல்லுவாவ, அதான் இந்த மாதிரி சொல்றாவன்னு நினைக்கேன். அவளை பார்த்துட்டு தான் வீட்டை விட்டு போவோம். நீ சும்மா சிலிண்டர்லயே இருக்காதம்மா. ஒரு சிலிண்டர் காலியானதுக்கா இப்படி வந்து உட்காந்துருப்பாவ. அவைய பொண்ணு மேல இருக்க பாசத்துல பொண்ணை பார்த்துட்டு தான் போனோன்னு இருக்காவல. அவையிலேயே ரொம்ப பயந்து போய் கிடக்காவ. ஒத்தைக்கு ஒரு பொண்ணு வேற. சுஷ்மாவையாச்சும் ஃபோன் பண்ணி பேச சொல்லலாம்ல, அவளும் பேசலையோ அப்பா அம்மாக்கு? ஆமா, அந்த பேசலாம் மட்டும் ரெண்டு பேர் காலையில விழுந்துருமோ பேசுறது அப்படியே. அத பத்தி பேசணும் வந்து நின்னுட்டானே மூக்கு எடுத்துட்டு போல. சுஷ்மா எப்ப வருது தெரியுமா? ஃபோன் போட்டேன், ரீச் ஆகல மாமா. அவ ஃபோன் போட்டா உடனே உங்களுக்கு சொல்றேன். அது எப்போ வருதோ அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போதான் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு போகலாம். அம்மா, கொஞ்சம் சாய் போட்டு எடுத்துட்டு வாங்கோம்மா. என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் உன் மாமனார் மனசுல? இல்ல நீ தான் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவனை கொண்டு போட்டுட்டு வேலைக்கு வந்து அதை தான் கேட்டுட்டு இருக்கான், ஆர்டர் போட்டுட்டு இருக்கான், என்ன ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கேன். ஒரு சம்மந்தியும் ஒரு மட்டும் மரியாதை இல்ல. எவன் வந்து சம்மதி எப்படி ஆர்டர் பண்ணிட்டு கிடப்பான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு? தெரியாதனமா அவளை வேற அமுச்சு வச்சு தொலைஞ்சிட்டேன். அவ இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் எனக்கு பிரச்சனை. அவ இல்லாத வேலையை அப்பனை விட்டு என்ன அழகா பண்றா பாரு. எங்கடா நான் நிம்மதியா இருந்துருவனோன்னு என் நிம்மதியை கெடுக்கே அப்பனை ஆத்தாலே அமுச்சு வச்சிருக்காவா. அம்மா, டீல சக்கரை கொஞ்சம் கம்மிமா, மறந்துடாதீங்கோ. டீ மட்டும் நாளே போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்ப போறேன் என் பேத்தியை பார்க்க. நான் பார்த்துட்டு நைட் வர்றதுக்குள்ள யாரும் எங்க வீட்டுல இருக்க கூடாது. பாத்துக்க. எப்படிமா இருக்கிற வீல போங்கன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப சிலிண்டர் கொண்டு வந்து வீட்டுல வை, சோறு பொங்க. அடுப்புல கிடந்தெல்லாம் என்னால செஞ்சு கொடுத்துட்டு கிடக்க முடியாது. இல்லன்னா நீ பொங்கி கொடு உன் மாமனார் மாமியாருக்கு.